கும்பராசிக்காரங்களுக்கு அமைதியும் அந்த காரிய தடை வந்து விலகிறதுக்கான அதிர்ஷ்டமான கலர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ செல்வ வளம் வந்து பெருகிறதுக்கு அவங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட நிறங்கள் சொல்வீங்க? நிச்சயமா கும்பராசிக்காரர்கள் வந்து காற்று ராசின்னு சொல்றோம். காத்துக்கு காத்து தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கும்பத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக மிதுன வீடு வரும். அதற்குரிய ஆதிக்க கிரகமாக புதன் பகவான் வருவார். அந்த புதனுக்குரிய நிறம் என்பது பச்சை நிறம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பச்சை நிறம், அதிலும் மரகத பச்சை நிறம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் ஈர்த்து தரக்கூடிய ஒரு நிறமாக அமையும். ஏன்னு சொன்னால் புதன், அந்த பச்சை, அந்த கிரீன் சிக்னல் அப்படிங்கிறதே வாழ்க்கையில் தடைகள் இல்லைங்க. உங்கள் முயற்சி ஜெயிக்க போகுதுங்க, உங்கள் ரூட் கிளியருங்க, உங்கள் பாதை தெளிவுங்க, நீங்கள் போகலாங்க, நீங்கள் கடந்து செல்லலாங்க, நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா கும்பத்தை கட்டுப்படுத்த முடியாது, அதன் எல்லையை வரையறுக்க முடியாது, கும்பத்தை திசை திருப்ப முடியாது, கும்பத்திற்கு ஞானத்தை சொல்லித்தர முடியாது, கும்பத்திற்கு போதனைகளை புகுத்த முடியாது. கும்பம் சிந்திக்கும், கும்பம் அழகாக யோசிக்கும், கும்பம் வித்தியாசமாக யோசிக்கும், கும்பம் புதுமைகளை படைக்கும். இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த மரகத நடராஜரை கும்பராசிக்காரர்கள் தரிசனம் செய்யும் கூடிய அழகு, ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும். ஆக பச்சை தான் கும்பத்திற்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நிறமாக அமையும். அதுலேயும் மரம், செடி, கொடி, இலைகள், இதில் இருக்கக்கூடிய எல்லா பச்சையும் அந்த இயற்கையும் கும்பராசிக்காரர்களுக்கு அரண்போல் அவர்களை வந்து காத்து நிற்கும். நிச்சயமாக அவங்க வீட்டில் வந்து என்னென்ன பூச்செடிகள் வளர்க்கலாம், வளர்க்கக்கூடாது, என்னென்ன நன்மைகளை தருங்கிறத அடுத்தடுத்த பகுதியில் நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பார்க்கலாம்.